வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் பிரீமியர் எனர்ஜிஸை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சம்மரி எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் சம்மரி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்குது. அது நம்ம அப்புறம் பார்ப்போம். பொதுவாக சோலார் இண்டஸ்ட்ரீஸோடைய டிமாண்ட் வந்து இன்னும் நமக்கு வந்து டிமாண்ட் வந்து அன்கவர்ட் டிமாண்டு இல்லாட்டி டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தெர்மலுடைய கான்ட்ரிபியூஷன், தெர்மல் பவர் உடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய குறைக்கிற வரைக்கும் சோலார் எக்ஸ்பேன்ஷன்ஸ் அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்து அவங்களோட கீ சிக்னிஃபிகண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் சோலார் எக்ஸ்பேன்ஷன், சோலார் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து அதர் ரெனியூபிள் எனர்ஜிஸை காட்டிலும் நமக்கு வந்து சோலாருக்கு வந்து கொஞ்சம் நிறையவே வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இனிஷியலாக இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கேஷ் அவுட்லைன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சிஓ சாரி அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இனிஷியலாக கூட இருக்கும். பட் ஃபியூச்சரில் வந்து அதுக்கப்புறம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு விஷயம் தான் அவங்க பார்க்க போகிறாங்க. ஒன்று மெயின்டெனன்ஸு, தென் அதுக்கப்புறம் வந்து அதோடைய லைஃப் டைம் முடிஞ்ச உடனே ரீப்ளேஸ்மெண்ட், அதுவும் பேனல் ரீப்ளேஸ்மெண்ட் தான் மேஜராக இருக்கும். அதுக்கப்புறம் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க பெர்ஃபார்மன்ஸஸ் ஆஸ்பெக்டில் அது ஒன்று. ஸோ இப்போ இந்த 3 எக்ஸ்பென்சஸ் தான் இவங்களுக்கு வந்து இதாக இருக்கும். ஏன்னா டிமாண்டை பற்றி இவங்க கவலையே பட வேண்டாம். இந்தியாவுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது, எக்ஸ்போர்ட் டிமாண்டும் நிறைய இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த சைடு வந்து மார்க்கெட் கேப்சர் பண்ணுறதுக்கு மாத்திரம் இருந்தால் போதும். இந்த சைடு வந்து நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் அண்டு மார்க்கெட் கேப்சரிங் இருந்தால் மாத்திரம் போதும். ஏன்னா டிமாண்ட் வந்து பிளண்டியாக இருக்குது அப்படிங்கும்போது. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன்ஸ் ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு இவங்க பண்ணிட்டு வராங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து கேப்சரிங்க்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அண்ட் இவங்களுடைய பாசிபிலிட்டிஸ் அண்ட் கேப்சரிங்க்கு உண்டானதை வந்து அவங்க ஸ்டெப்ஸ் போகிறாங்க. எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது பின்னாடி வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இப்போ இவங்களுக்கு இனிஷியலாக வந்து அவங்களுக்கு கடன் கொஞ்சம் கூட இருந்தால் கூட ஒரு ஸ்டேஜில் வந்து சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு பிரேக் ஈவன் ஆகி ப்ராஃபிட்டுக்கு டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். 1.2 இது வந்து 1.2 ஜிகாவாட்ஸ் அதுக்குள்ளே அவங்க வந்து போகிறாங்க. கான்சிலிங் லைன் அப்படின்னு சொல்லி இந்த டெக்னிக்கலாக ரொம்ப இருக்குது. இருந்தாலும் வந்து அவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராமை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 10.6 ஜிகாவாட்ஸ் வந்து செல் கெப்பாசிட்டி பை செப்டம்பர் 2026க்குள்ளே அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இதுலேருந்து இது வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபெசிலிட்டிஸில் 7 ஜிகாவாட்ஸு, இன்னும் டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 10 ஜிகாவாட்ஸ் இந்த செப்டம்பர் 2026 அப்படிங்கிறத வந்து அவங்க எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க வரக்கூடிய நிறைய ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து இந்த சைடு டைவெர்ட் பண்ணி கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து கம்பெனிக்கு நல்லது, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்லது தான். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் அக்யூசேஷன் நடந்திருக்கு. சோலார் வந்து இவங்க எடுத்துருந்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூசேஷன் இது வந்து சோலார்ஸ் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்கான் பிஸ்னஸ்ன்னு டிரான்ஸ்ஃபார்மருக்கு உண்டான இந்த டிரான்ஸ்கான் பிஸ்னஸஸ்க்கு வந்து அவங்க ஏதோ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அவங்களுக்கு வேல்யூ ஆடட் ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி காம்படிட்டர்ஸை குறைக்கவும் செய்யுது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் புக் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நியூ ஆர்டர் வந்து 6511 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்குது, ஆர்டர் புக்கும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். தென் கவர்மெண்ட் பாலிசிஸ்லேருந்து வரும்போது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்டர்ஸ்டேட் வந்து எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸுக்கு இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் தான் பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபியூச்சரில் அது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா ஆல்ரெடி புது கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே இனிமே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர் காஸ்ட்டை வந்து அவங்க தான் பேர் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ்க்கு இப்போதைக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தா கூட ஃபியூச்சரில் அது ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத த்ரெட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அதனால வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு இது வந்து நமக்கு ப்ராஃபிட் குறையுமா அப்படின்னு சொன்னாக்க அது வந்து அந்த டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கம்பெனிஸோடைய காஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல்
மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருந்தால் கூட பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகுமானா பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஸோ நான் ஃபீல் பண்ணுறது அந்த இடத்துல நான் சொல்கிறேன். பெரிய லெவலில் ஒன்று இருக்காது, கொஞ்சம் மார்ஜினலாக வேணால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்குது. எக்ஸ்போர்ட் இருக்குது, இதெல்லாம் நிறைய வந்து இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சோலாருக்கு நிறைய ஃபியூச்சர் டிமாண்டு இருக்குது. இந்த கம்பெனிஸும் நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனத்தை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போகிறோம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட், ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா அதை வந்து இவங்க இது பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனையும் அவங்களுடைய பொட்டன்ஷியலையும் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற இதை வந்து தவிர்க்க முடியாது. ஸோ இப்போ ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே ட்ரெண்ட் லைனில் வருது. இந்த ட்ரெண்ட் லைனில் வரக்கூடிய இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ், கேட்டகரைசேஷன்ஸ் எல்லாமே வந்து பியூர் அண்ட் பியூர் மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா தான். இங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் குவாலிட்டேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே கிடையாது, குவான்டிடேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் மாத்திரம் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவனுக்கு ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வந்திருக்கிறாங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, மிட் வேல்யூவேஷன், டெக்னிக்கலாக மொமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 1100 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 707 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து நமக்கு அனாலிசிஸ் இது வந்து பி அண்டு செல் ஜோன், பி ஜோன் வந்து இங்கே வந்து டேட்டா பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ அது இண்டிகேட் ஆகலை. ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. 34, 33 ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 33 எடுக்கிறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த டாலரன்ஸில் தான் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பேன்ஷன் போனால் கூட பெரிய லெவலில் கடன் வரல, அதனால அது வந்து வித்தின் த டாலரன்ஸில் தான் இருக்குது. பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. அதே மாதிரி பெக்டிடிஎம் வந்து 0.3 தான் இருக்குது அப்படிங்கும்போது ஃபியூச்சரில் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டி 50யோட போன வருஷத்துக்கு 40% கம்மியாக மைனஸில் போயிருக்கு. ஸோ இப்போ இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்லேருந்து அட்ஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1 இயரில் 1.49 அப்படிங்கும்போது ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். 2025 to 26 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 30% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் 2026 27 பார்க்கும்போது மோர் தென் 50%, 60% கிட்டக்க உங்களுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிமாண்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆல்ரெடி இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணினதுலேருந்து அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து 2027 வந்து ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே 60%க்கு மேலே ரெவென்யூ க்ரோத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. இபிஎஸோட ஃபோர்காஸ்ட் 2026 39% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ Q3 ரிசல்ட் இவங்களுக்கு வந்திருக்கு. Q3 ரிசல்ட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயர் ஆன் இயர் 12.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 53% ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிஷியல் காஸ்ட் வந்து கூட இருக்கும், அதுக்கப்புறம் அது அட்ஜஸ்ட் ஆக ப்ராஃபிட்டோடைய போர்ஷன் கூட இருக்கும். ப்ராஃபிட் போர்ஷன் கூட இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் உடைய போர்ஷனும் நமக்கு வந்து கூட இருக்கும். ஸோ இப்போ இபிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போன தடவையை காட்டிலும் போன குவார்ட்டரை காட்டிலும் 0.9 கூடி 8.7 அப்படின்னு சொல்லியிருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் இன்னமும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது. ஆனாலும் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஃபியூச்சரில் ஒரு பொட்டன்ஷியலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சூழலில் வந்து இவங்க வந்து என்ன இந்த தடவை 10% இபிஎஸ் க்ரோத் ஆயிருக்கு. சரி, இந்த தடவை இவங்க வந்து எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கில் இந்த குவார்ட்டருக்கு 0.31% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸில் 0.29 குறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் 0.25 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் 8.1ஆகவும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 17.2ஆகவும், எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 4.5ஆகவும் இருக்கு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஒரு நல்ல கன்சிடரபிள் டீசெண்டாக ஒரு சிக்னிஃபிகண்ட் லெவலில் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து இவங்களுடைய 2026க்கான பிஹேவியர் என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃபியூச்சரில் நல்லா இருக்கு, பட் ஓகே 26க்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரீம் வாய்ப்பு வரைக்கும் நம்ம இங்கே மார்க் பண்ணுறோங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம்.
2025ல ஜனவரி மாசம் 1334 வந்து ஹை வச்சிருக்கிறாங்க. அதே மாரி 2025 ஏப்ரல்ல வந்து லோ வந்து 774 அப்படிங்கிறது லோ செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப 2026க்கு என்ன அப்படின்னு சொன்னா, பிரேக் பாயிண்ட்ங்கிறது 921. 2026க்கு பிரேக் பாயிண்ட் 921. அவன் அதுக்கு கீழ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து அது கரெக்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த கரெக்டிவ் ட்ரெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 635ல சப்போர்ட் எடுக்கணும். அப்படி 635 கீழ உடைச்சிட்டாங்கன்னா S1ங்கிறது 458 அப்படிங்கிற லெவல் இண்டிகேட் பண்ணுது. S1க்கும் கீழ இறங்கிருச்சு அப்படின்னு சொன்னாக்க 367ல இருந்து 311 இந்த ரேஞ்ச் வந்து அடுத்த S2 ரேஞ்சா இருக்கு. சப்போஸ் இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அது இங்க இருந்து சப்போஸ் வந்து இந்த 635ல இருந்து அவன் சப்போர்ட் எடுத்து மேல போறான்னு வச்சுக்கோமே, பிரேக் பாயிண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பிரேக் பாயிண்ட் 921. பிரேக் பாயிண்ட் உடைச்சாங்க அப்படின்னு சொன்னா R1 1011ல இருந்து 1068. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்க, பிரேக் பாயிண்ட்டுக்கும் R1க்கும் நடுவுல வந்து கேப் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நேரோ கேப்பா இருக்கு. அதனால R1 உடைப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். சப்போஸ் R1 உடைச்சாங்க அப்படின்னு சொன்னா, R2 1354ல இருந்து 1531. ஸோ இப்ப இங்க பாயிண்ட்ஸ வந்து ரீகால் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, பிரேக் பாயிண்ட்ங்கிறது 921. இப்ப அதுக்கு கீழ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறான். ஸோ இப்ப இது வந்து இந்த கரெக்டிவ் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆச்சு அப்படின்னு சொன்னா 635 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டா இருக்கு. ஆனா அது சப்போர்ட் ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட். சப்போஸ் 635 கீழ உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, S1ங்கிறது 458. அதுக்கும் கீழ சப்சிக்வென்ட்டா கன்டின்யூ ஆச்சு, கரெக்ஷன் கன்டின்யூ ஆச்சுன்னாக்க 367ல இருந்து 311 அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரேஞ்ச் கிடைக்குது. சப்போஸ் அவன் வந்து இந்த இடத்துல எங்க வேணாலும் சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, பிரேக் பாயிண்ட்ட பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, பிரேக் பாயிண்ட் 921 அத பிரேக் பண்ணி ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கவனத்துல இருக்கக்கூடியது 1011ல இருந்து 1068. இந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்க வேண்டியது நேரோ கேப் இருக்கிறதுனால R1 கீழ் மேல பிரேக் பண்ணுவானாங்கிறது நமக்கு சந்தேகம். பிரேக் பாயிண்டே பிரேக் பண்ணுவானாங்கிற சந்தேகம் தான். அப்படி பிரேக் பண்ணானா R1 பிரேக் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி R1 பிரேக் பண்ணினால் R2 1300